இந்த ஒரு வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு சத்தத்தையோ மியூசிக்கையோ போடாமல் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக நல்லா இந்த வீடியோ முழுசுமே பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி சத்தமெல்லாம் கேட்கும். அது இயற்கையாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்ன்றதுனால நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். அந்த வீடியோவில் கோரக்கர் சித்தரனுடைய ஒரு அடியாரை நம்ம இந்த பிரயாணத்தில் சந்தித்தோம். அவர் நம்மளுக்காக ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மந்திரத்தை 21 வாட்டி தினமும் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு மந்திரம். இந்த வீடியோவில் அந்த மந்திரத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த சித்தரனுடைய திருவாயால் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் நம்ம எழுத்து மூலமாகவும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். சதுரகிரி மலை மேல் ஏறுவதற்காக காலை சிற்றுண்டி இட்லி, பொங்கல், சாம்பார் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் மக்கள்லாம் சாப்பிட்றாங்க. சேலத்திலிருந்து 60 பேர் வந்திருக்கோம். அவங்க எல்லாம் உட்காந்து திருப்தியாக சாப்பிட்றாங்க. நன்றி. சூப்பர். அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். தமிழகத்தில் திருவண்ணாமலைக்கு அடுத்ததாக சித்தர்கள் அதிகமாக வாழக்கூடிய மலை இந்த ஒரு சதுரகிரி மலை. இந்த சதுரகிரி மலை விருதுநகர் மாவட்டத்தில் பத்திராயிருப்பு அப்படிங்கிற ஒரு ஊரில் அதுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கு. இந்த பிரயாணத்தில் நம்ம முதல்ல தானிப்பாறை அப்படிங்கிற இடத்துலேருந்து பிரயாணத்தை துவங்குவோம். ஏண்டா நீங்க இப்படியே போ. காளியம்மன் கோயில், பேச்சியம்மன் கோயில், வழுக்குப்பாறை, மலட்டாறு ஓடை, சங்கிலிப்பாறை, கோணத்தலவாசல், காராம்பசு தடம், கோரக்கர் குகை, குளிராட்டி, இரட்டைலிங்கம், தவசிப்பாறை, நாவல் ஊற்று, சின்ன பசுக்கிடை, பச்சரிசிப்பாறை, வனப்பேச்சி அல்லது வன துர்கை என்று சொல்லக்கூடிய துர்கை, யானைப்பாறை, பெரிய பசுக்கிடை, பிலாவடி கருப்பு, சுந்தர மகாலிங்கம், கடைசியாக சந்தன மகாலிங்கம் ஆகிய இந்த இரு மகாலிங்கங்களை நம்ம நம்
திருவகாசமும் செய்வோம். ஒரு தடவையே வச்சுட்டாங்க நிறையா. அதான் பணப்பேச்சியம்மன் கருப்பணசாமி. சரி நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க, நான் இங்கே நிக்கிறேன். இல்லக்கா தடுமாறியே ஆமா செங்காவின கோச்சி சாலியே முன்னாடி போயிட்டே இருக்காது. இப்போதான் மாங்கனி ஓடையை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். இங்கே இருந்து தான் படியெல்லாம் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி என்னன்னா கொஞ்ச நேரம் நின்று தான் போகணும். மூச்சுவாங்க, ஏற முடியாது. எல்லாம் அடுத்த மணில எஸ் இப்போ ஒரு இடம் கிராஸ் பண்ணிட்டோமா? இல்லை ஒரு இடம் முடிஞ்சா இல்லை இனிமேல் தான் வருமா? அவ்வளோதான். போகணும்ல கறி குடிச்சா நாளைக்கு அவங்க வீட்டுக்காரர் மாத்திரம் வாங்கி கொடுப்பாரு. சோலாவா கலக்க போறீங்க யூடியூப்ல. 10 நிமிஷம் நின்று போங்கல்ல. நீ 8 மணி நேரம் இருக்குது. தண்ணி இல்ல அதனால வலிக்காது. இல்லைன்னா தண்ணி ஓடும்ல. நீங்க வீடு ஐ பட்டாம்பூச்சி. அண்ணா ஏதாவது ஒன்று சொல்லுண்ணா. சிவனே போற்றி. சூப்பர் சூப்பர், போங்க. ஓம் நமச்சிவாய கலக்கிட்டீங்க, அவ்வளோதான். போங்க போங்க போங்க. நமசிவாய போற்றி. ஆமாப்பா. டாடா குளுக்கோ ப்ளஸ் லெமன் சோடா இருக்கு. இருக்குமா? இல்லை இல்லை அப்படியே போயிடலாம், வா. ஏறுவோம். என்னாச்சு? ஜல்லி எடுத்துட்டு இங்கே போயிருக்காங்களா?
கட்டிக்குவாங்க போயிட்டே கையில் இது இருக்காங்கல்ல ஒரு அண்ணா இந்த மாதிரி இது கல் இது அப்படிதான் வச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆமாம், நிறைய பேர் தலைமையில தான் வச்சு எடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் இன்னும் பின்னாடி மழை வந்தா போட்டுருக்காங்க. நைட்டு அங்கே ஸ்டே பண்ணுறீங்களா? மத்தியானம் சாப்பிட்டு 1 மணிக்கு மேலே 2 மணிக்கு கிளம்பிடுவாங்க. 6 மணிக்கு 5:30க்கு கீழே இறங்கிடுவோம். கீழே இதோட 1/2 மணி நேரம் முன்னாடியே விட்டுருலாம். அது ஸ்பீடு கொஞ்சம் இருக்கும். இறங்கும்போது தான் கொஞ்சம் மூச்சு வாங்க. இறங்கும்போது தான் ஒரு 3-3.5 மணி நேரம்னா இறங்குறதுக்கு 2.25 மணி நேரத்தில் இறங்கி ஓ அந்த ஸ்பீட் ஆஃப் வந்துடும். வந்துடும். உங்களை இல்லைன்னா கூட தள்ளுற மாதிரி இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மூமெண்ட்ஸ் இறங்கி இதே பண்ணாரு. ஏன்னா 6 மணி கடைசி பஸ்ஸு நீங்கள் பிடிச்சினா ஆகணும். அந்த எய்ம் பிடிச்சிட்டு ஓடி போயிடும். பஸ் பிடிக்கல அவ்வளோதான், அப்புறம் விட்டு போயிடுவாங்க. கஷ்டம். அப்புறம் நம்ம ஆட்டோ பிடிச்சி துத்திட்டு போகிற மாதிரி ஆயிடும். அப்புறம் ஓ லாஸ்ட் பஸ் 6 மணிக்கு. போக்குவரத்து பப்ளிக் போக்குவரத்துங்கிறது வந்து 6 வெளியே போகிறது, தானிப்பாறையிலேருந்து வெளியே போகிறது. இல்லைன்னா நம்ம ஆட்டோவை பிடிச்சிட்டு நம்ம இது கிருஷ்ணன் கோயில் போகணும். கிருஷ்ணன் கோயில் இங்கே இருக்கிற ஓ இங்கேருந்து 4 கிலோமீட்டர் முன்னாடி சார். சரி அது மெயின் ரோடு. அடிக்கடி 4 கிலோமீட்டர் அவன் நடந்து போகணும். அங்கே ஆட்டோ போகும். பஸ்ஸுங்கிறது வந்து இங்கே 6 மணி கடைசிங்கிறது வச்சுருக்காங்க. அவ்வளோதான், அங்கேருந்து போய்க்கலாம். அங்கே தான் போய்க்கலாம். வைங்க, பரவாயில்ல வைங்க. யூடியூப்ல போட்டுட்டு இருக்காரு. சிறப்பான சம்பவமாக போடுவோம். ஐஸ் சாப்பிட்டோம். சின்ன வயசுல சாப்பிட்டது. போன ஜென்மத்தில் குரங்கா இருக்கும்போது இங்கே வந்து ஐஸ் சாப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜென்மத்தில் மனுஷனா வந்து சாப்பிட்றது. அவர் திருப்பரங்குன்ற முறையில் மலையில் இருக்கக்கூடிய தேனியில் காசி விஸ்வநாதர் தேனி இருக்காங்க. அந்த தேனியில் வெள்ளை மீன் வடிவத்தில் 3 மீன் வடிவத்தில் வரைஞ்சிருக்கு.
பரவதி பசுராஜ நிரதிசயசித்ரோப ஞானமூர்த்தயே தீர்க்க நேத்ராய கனகன் கங்கங் கெங்லங் லிங்லங் லாலீவம் ஆவ் பாங்காம் ஓம் பார்கவ்ய ஜோதிமயவர பிரசன்ன பாத தரிசிய கோரக்கச்சரணாய நமஸ்து. திருச்சிற்றம்பலம். அவ்வளோ சரியா? போமா, நல்லா குளம் மாதிரி இருக்குது, குளிச்சுட்டு வாங்க. ஆமா போலாமா? கொஞ்சம் தண்ணி குடிச்சிடலாமா? வெள்ளரிக்காய் எதுங்கண்ணா? சேலை 50 பேர். பச்சரிசி பாறை. பச்சரிசியில பாறையா? இல்ல கொம்பு ஒரு பார்சலையும் ஒரு நிமிஷம் சாப்பிட்டவ ஒரு 10 நிமிஷத்துல திரும்ப பசிக்குதுன்ட்டா. சரி என்னடி சொல்ற? தெரிஞ்சதுனால எஸ். அந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கலாமான்னு பார்த்தேன். தண்ணி குடிக்கூடாது நினைச்சேன். தண்ணியே எங்க மாமே இது யூடியூப்ல தான் வருமா? வனதுர்கை. சூப்பர். லேட் ஆனா இங்க எடுத்துட்டு வந்து போட்டுருக்கலாம். தெரியாம அந்த வேற வழியா வந்துட்டோம். அந்த அடுத்த வழியில அந்த வழியில வந்துட்டோம். சன்னலை ஏத்த மாதிரி வர வழியில. அடக்குடுமையா இதெல்லாம் வேற இருக்குதா? 3 ரூட் வந்தாங்க. ஆறு மணி நேரம் ஆச்சு வரதுக்கு. திருப்பி எப்படி இந்த ரூட்டுக்கு வந்தீங்க?
இந்த விட வர வேண்டியது கூகுள் மேப் வந்து அங்க அமைச்சிட்டு ஆஹா திருப்பி இங்க வரணும் 50 கிலோமீட்டர் வரணும்னு போட்டுருக்கு மேப்ல. சரி அப்படின்னு அதுல ஏறணும். அது ஏறி எப்படியோ போயிடுச்சு. பார்த்துட்டு வந்துட்டீங்களா இப்போ? வந்துட்டோம். இப்போ இறங்குறீங்க. வேற ரூட்ல போய் இந்த ரூட் அங்கேயே சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தானே. அந்த இன்னும் கொஞ்சம் தூரம் வரவே இல்லையே. ஏங்க மதியானம் ஆனதுக்கே இருட்டான மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். நல்லாவே 2 மணிக்கே இப்படி இருட்டிருக்கு. வீட்டில் தான் இருந்தோம். சாமி பார்த்து கிளம்புறே லேட் ஆகிடுது. நாம இப்போ அங்கே ஒன்றும் அப்படி கவலைப்படுறாரு. பார்த்தீங்களா? இந்த பிரபா உங்க வீட்டுக்காரு மலை உட்காருங்க. எங்க மச்சாண்டார் அவரு அன்னைக்கு வீட்டுல வந்து பேசுறீங்கல்ல, அவங்க நாங்க போறதுக்கே திட்டினாங்க. இதெல்லாம் தேவையெல்லாம் பாத்தீங்க. அப்புறம் சரி நாங்க வரதா இருந்தது. நாங்க 10 பேரு அவரும் வரணும்னு அப்புறம் அருள் நெறி நம்ம எப்படி எனக்கு தான் வந்துருப்போம். இதுதான் தவசி பாறை. மேலே இருந்து பார்க்க வேண்டியது. பர்மிஷன் இருந்தால் தான் அங்கே போக முடியும். தவசி பாறை நம்ம இங்கே வந்துருக்குறோம். உங்களை தான் நாங்கள் யோசிச்சோம். கொஞ்சமாக வந்து
போன வாரம் சென்னிமலையே காரில் தான் போனோம். இந்த மலை ஏறணும்னா ட்ரெஸ் பண்ணுது. எல்லாரும் அவங்கவுங்க பேச ஒரு தடவை காமிச்சிருங்க. யார் ஒரு தடவை ஹாய் ஹாய், நீங்கள் ஒரு ஹாய். நீங்கள் ஒரு ஹாய். எல்லாம் உங்களுக்கு வரும். மேஜர் நன்றி, தேங்க்யூ, வணக்கம். இங்கே நீங்கள் ஒரு ஹாய். இங்கே நீங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்க. நீங்கள் ஒரு ஹாய் ஹாய் சொல்லுங்க. பாரதி ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாய். ஹாய் சொல்லுண்ணா. சூப்பர். ஏங்க இங்க கண்ணு ஹாய் சொல்லு. வாங்க ஹாய் சொல்லுங்க. ஹாய்.